ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 360. எங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 4 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது கடமையை செய்வதா துறப்பதா, இரண்டில் எது சிறந்தது என அர்ஜுனனின் கேள்வியுடன் தொடங்கிய 3ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகத்தின் தன்மைகள் குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கம் அளித்தார். செயல்படுதல் என்பது அனைவருக்கும் கட்டாயமான ஒன்று. அந்த செயல்கள் விஷ்ணுவின் திருப்திக்காக செய்யப்படும் போது அவை பந்தத்தில் இருந்து விடுவிக்கக்கூடியவை ஆகும். தன்னை உணர்ந்த நபருக்கு கடமைகள் ஏதும் கிடையாது. இருப்பினும் மக்களை வழி நடத்துவதற்காக அவர்கள் தங்களது கடமைகளில் ஈடுபடுகின்றார்கள். சில நேரங்களில் பலவந்தமாக பாவ செயல்களில் ஒருவர் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன என அர்ஜுனன் வினவ, உயிர்வாளிகளின் நித்திய எதிரியான காமமே அதற்கு காரணம் என கிருஷ்ணர் பதிலளித்தார். காமத்தின் பல்வேறு தன்மைகளையும் நிலைகளையும் விளக்கிய பின்பு காமத்தை தெய்வீக ஞானத்தினால் வெல்லுமாறு அர்ஜுனனை அறிவுறுத்துகின்றார். 3ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் காமத்தை தெய்வீக ஞானத்தின் உன்னத அறிவின் மூலமாக வெற்றி கொள்ள வேண்டும் என கிருஷ்ணர் அறிவுறுத்துகின்றார். உன்னத அறிவின் முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்த பின்பு அந்த உன்னத அறிவு எவ்வாறு பெறப்படுகின்றது என்ற விளக்கத்துடன் அடுத்த அத்தியாயத்தை தொடங்குகின்றார். அழிவு அற்ற இந்த உன்னத விஞ்ஞானம் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசிக்கப்பட்டது. விவஸ்வான் அதனை மனித குலத்தந்தையான மனுவிற்கும் மனு இஸ்வாகு மன்னனுக்கும் முறையே உபதேசித்தார்கள். இவ்வாறாக சீட பரம்பரை மூலமாக பெறப்பட்டு புனிதரான மன்னர்களால் உணரப்பட்டு வந்தன. காலப்போக்கில் அந்த தொடர் விட்டு போகவே மீண்டும் அந்த தெய்வீக ஞானத்தை தனது பக்தனாகவும் நண்பனாகவும் இருக்கும் காரணத்தினால் அர்ஜுனனுக்கு எடுத்து உரைப்பதாக கிருஷ்ணர் கூறுகின்றார். பகவத்கீதை என்னும் உன்னத ஞானம் முறையான குரு சீட பரம்பரையில் இருந்து பெறப்பட வேண்டும் என முக்கிய தகவலை நாம் இதிலிருந்து அறிகின்றோம். கீதையை உண்மையில் புரிந்து கொள்ள விரும்பினால் அர்ஜுனனின் வழியை பின்பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாகவும் நண்பராகவும் நாம் மாற வேண்டும். சூரியதேவன் பிறப்பால் கிருஷ்ணரை விட பெரியவர். பன்னெடுங்காலத்திற்கு முன்பு அவருக்கு கீதா உபதேசம் செய்யப்பட்டதை எவ்வாறு புரிந்து கொள்வது என அர்ஜுனன் கேள்வி எழுப்புகின்றான். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் இடையே இது குறித்து எந்தவித ஐயமும் கிடையாது. கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக கருதும் நாஸ்திகர்களின் மனப்பான்மையை முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியே அர்ஜுனனால் பகவானின் முன்பு எழுப்பப்பட்ட இந்த கேள்வி ஆகும். தான் பல்வேறு அவதாரங்களை எடுத்து இருப்பதாகவும் தன்னால் அவற்றை நினைவு கொள்ள முடியும் எனவும் ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் அளித்தார். அவர் பிறப்பு அற்றவராக இருந்தாலும் அவரது உடல் அழிவு அற்றதாக இருந்தாலும் உயிர்வாளிகள் அனைவருக்கும் அவரே இறைவனாக இருந்தாலும் அவர் தமது அந்தரங்க சக்தியால் தனது சுய உருவில் தோன்றுகின்றார். ஒரு சாதாரண ஜீவாத்மா பிறந்து வளர்வதை போன்று கிருஷ்ணரும் பிறந்து வளர்வதாக தோன்றினாலும் அவர் இளமையை தாண்டி செல்வது கிடையாது. உண்மையில் அவரது தோற்றமும் மறைவும் சூரியன் உதித்து நம் கண் முன் சில மணி நேரம் காட்சியளித்து பின்பு மறைவதை போன்றது ஆகும். அவர் அவ்வாறு தோன்றுவதற்கான காரணம் என்ன? எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்போதெல்லாம் தோன்றும் அவர் பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலை நாட்டுகின்றார்.
அன்புமிக்க தன்னுடைய பக்தர்களுக்கு தனது லீலைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அந்த காரணங்களில் முக்கிய ஆனது ஆகும். அவரால் அரங்கேற்றப்படும் லீலைகளும் அவரது பிறப்பும் முற்றிலும் தெய்வீகமானவை. பௌதிக இயற்கையின் தன்மை இவற்றில் துளியும் கிடையாது. இதனை தத்துவபூர்வமாக அறிந்து கொள்பவர்கள் தங்களது உடலை விட்ட பின்பு கிருஷ்ணரின் நித்தியமான உலகிற்கு செல்ல முடியும். அங்கு சென்றோர் மீண்டும் இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பது கிடையாது. அந்த நிலையை அடைய விரும்புவோர் கிருஷ்ணரிடம் சரண் அடைந்து அவரில் லயித்து பற்றுதல், பயம், கோபம் ஆகியவற்றை விட்டு ஒழிக்க வேண்டும். கிருஷ்ணர் இடம் முற்றிலும் சரண் அடையாமல் இதர ஆசைகளை வைத்து இருப்போர் சரண் அடைவதற்கு ஏற்ற பலனை அடைவார்கள். தன்னை வழிபடுவோரிடம் இருக்கும் பௌதிக ஆசைகளை கிருஷ்ணர் தூய்மைப்படுத்துவதால் விரும்பும் பலனை அடைவதற்கு காலதாமதம் ஆகும். இதன் காரணத்தினால் இதர ஆசையுடைய அத்தகு நபர்கள் பெரும்பாலும் தேவர்களை வழிபடுவார்கள். தேவ வழிபாட்டினால் அவர்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் விரைவிலே கிட்டும். பௌதிக படைப்பிற்கு அப்பாற்பட்ட முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடாமல் தற்காலிகமான பௌதிக செல்வங்களுக்காக தேவர்களை வழிபடும் முட்டாள்கள் கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. அனைத்து பலன்களையும் இறுதியில் வழங்குபவர் கிருஷ்ணரே என்பதால் மக்களின் இன்பம், துன்பம் இவைகளுக்கு அவர் பொறுப்பாளி ஆகின்றாரா? இல்லை. ஜீவன்கள் ஒவ்வொருவரும் ஜட இயற்கையின் 3 குணங்களால் ஆளப்படுகின்றார்கள். அந்த குணத்திற்கும் அவர்கள் செய்யும் தொழிலுக்கும் ஏற்ப மனித சமுதாயம் 4 வித வர்ணங்களாக பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்னும் சமூக அமைப்புகளாக பிரிக்கப்படுகின்றன. பகவத்கீதை ஜாதியை வளர்ப்பதற்காக சிலர் குற்றம் சாட்டுவது உண்டு. ஆனால் கீதையில் கூறப்பட்டுள்ள பிரிவுகள் பிறப்பின் அடிப்படையில் உள்ள தற்போதைய ஜாதிகளை போன்றவை அல்ல என்பதை கவனித்தல் அவசியம். வர்ணம், ஆசிரமம் முறையை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணரே என்ற போதிலும் அவர் வர்ண ஆசிரமத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரை பாதிக்கும் செயல் ஏதும் கிடையாது. இதனை அறிபவன் செயல்களின் பாதிப்பில் இருந்து விடுபட முடியும். முற்காலத்தில் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கிருஷ்ணரின் இந்த உன்னத தன்மையை உணர்ந்து செயல்பட்டார்கள். அவர்களது அடிச்சூடுகளை பின்பற்றி மற்றவர்களும் செயல்பட வேண்டும். போர்க்களத்தை விட்டுவிட்டு வெளியேறி செயலற்ற நிலைக்கு செல்ல விரும்பிய அர்ஜுனன் இடம் கர்மம், செயல் எவ்வாறு அகர்மமாக செயலற்ற நிலையாக காணப்பட முடியும் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்குகின்றார். கர்மம், செயல், விகர்மம் தடை செய்யப்பட்ட செயல், அகர்மம் செயலற்ற நிலை ஆகியவற்றின் நுணுக்கங்களை அறிவது கடினம். அறிவுள்ள நபர்களும் இதில் குழம்புவது உண்டு. கர்மம் என்பது வேதங்களில் பரிந்து உரைக்கப்பட்டுள்ள செயல்களை குறிக்கின்றன. பௌதிக ஆசைகளுடன் செய்யப்படும் அந்த செயல்கள் நல்ல பலன்களை கொடுப்பவை. விக்கர்மம் என்பது வேதங்களில் தடை செய்யப்பட்டுள்ள செயல்களை குறிக்கும். அவை பாவ விளைவுகளை கொடுப்பவை. அகர்மம் என்றால் செயலற்ற நிலை என பொருள். செயலற்ற நிலையில் எந்த ஒரு நல்ல தீய விளைவுகளும் ஏற்படுவது கிடையாது. இது கிருஷ்ணரின் திருப்திக்காக செய்யப்படும் செயல்களை குறிக்கின்றது. அகர்மத்தில் கர்மத்தையும் கர்மத்தில் அகர்மத்தையும் காண்பவன் அறிவாளி. கர்மத்தில் அகர்மம் என்பது பக்தி தொண்டை குறிக்கின்றது. பக்தி தொண்டில் ஈடுபடும் பக்தன் கர்மத்தில் ஈடுபடுவது போல தோன்றினாலும் அந்த செயல் எந்த ஒரு பௌதிக விளைவுகளையும் ஏற்படுத்தாத காரணத்தால் அக்கர்மம் செயலற்ற நிலை என அழைக்கப்படுகின்றது. அக்கர்மத்தில் கர்மம் என்பது அதற்கு எதிர்மறை ஆனது ஆகும். கிருஷ்ணரை பற்றிய திவ்ய ஞானம் இல்லாததால் அகர்மத்தை பயிற்சி செய்வதாக நினைத்து செயல்களை செய்ய மறுத்து வாழும் ஞானிகளுக்கு இது பொருந்தக்கூடியதாகும். அந்த ஞானிகள் செயலற்ற நிலையில் இருக்க விரும்பினாலும் சுவாசித்தல், உண்ணுதல்,
நடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். ஆத்மாவின் செயல்படும் தன்மை தவிர்க்க இயலாததாகும். செயல்களை தவிர்ப்பதற்கான செயற்கையான முயற்சிகள் அபாயத்தில் முடியும். களங்கமுற்ற மனமும் ஈடுபாடுகள் அற்ற புலன்களும் வீழ்ச்சிக்கு வழிவகுப்பவை. புலன் இன்பத்திற்கான முயற்சிகளை விட்டொழித்து கிறிஸ்தரை பற்றிய ஞானத்துடன் செயல்படுபவன் தனது பாவ விளைவுகள் அனைத்தையும் எரித்து விடுகின்றான். அவன் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு இருந்தாலும் எந்த செயலையும் செய்வது கிடையாது. அவன் தனது மனதையும் அறிவையும் முழுமையாக கட்டுப்படுத்தி உரிமை உணர்வு இல்லாமல் தானாக வரும் லாபத்தில் திருப்தியுற்று பொறாமை இல்லாமல் செயல்படுவதால் கர்ம வினைகளில் பாதிப்பது கிடையாது. அவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்து இருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைகின்றான். உன்னத அறிவை பெறுவதற்கு பல்வேறு யாகங்கள் உதவுகின்றன. சில யோகிகள் கர்ம யோகிகள் தேவ வழிபாடு என்னும் யாகத்தை செய்து படிப்படியாக முன்னேற்றத்தை அடைகின்றார்கள். சிலர் பிரம்மச்சாரிகள் மனக்கட்டுப்பாடு என்னும் யாகத்தில் புலன்களையும் கேட்கும் முறையும் அர்ப்பணிக்கின்றார்கள். சிலர் கிரகஸ்தர்கள் புலன்கள் என்னும் நெருப்பில் புலனுகர்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றார்கள். சிலர் புலன்களையும் பிராணனையும் அடக்கப்பட்ட மனம் என்னும் யாகத்தில் அர்ப்பணிக்கின்றார்கள். வேறு சிலரோ உடைமைகளை தியாகம் செய்தல், கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி, வேதங்களை கற்றல் போன்ற யாகங்களை செய்கின்றார்கள். இத்தகைய யாகங்களை பயிற்சி செய்வோர் அனைவரும் முன்னேற்றம் அடைகின்றார்கள். ஆனால் தூய கிருஷ்ண உணர்வு என்பது இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்ட மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. இத்தகைய யாகங்களால் கிருஷ்ண உணர்வை ஒருபோதும் அடைய முடியாது. கிருஷ்ணரின் கருணையாலும் தூய பக்தரின் கருணையாலுமே அதனை அடைய முடியும். இருப்பினும் படிப்படியான முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கும் இந்த யாகங்கள் பக்தி தொண்டின் படிக்கற்கள் ஆகும். ஞான யாகம் மற்ற யாகங்களை காட்டிலும் சிறந்தது. முறையான ஆன்மீக குருவை அணுகி இது குறித்து உண்மைகளை அறிய வேண்டும். அடக்கத்துடன் தொண்டு செய்து கேள்விகள் கேட்கப்படும் போது ஆன்மீக குரு தனது சீடனுக்கு ஞானத்தை வழங்குகின்றார். அவ்வாறு ஞானத்தை பெற்றோர் ஒருபோதும் மயங்க மாட்டார்கள். ஞானத்தின் மூலமாக எல்லா உயிர்களையும் கிருஷ்ணரின் அம்சங்களாக காண முடியும். ஒருவன் பாவிகளில் பெரும் பாவியாக இருந்தாலும் திவ்ய ஞானம் என்னும் படகில் ஏறிவிட்டால் துன்பக்கடலை கடந்துவிட முடியும். கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பல் ஆக்குவது போல ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகள் அனைத்தையும் சாம்பல் ஆக்குகின்றது. கிருஷ்ணரை பற்றிய தெய்வீக ஞானத்தைப் போல சிறந்தது தூய்மையானது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஞானத்தை அடைவதற்கு நம்பிக்கை, அர்ப்பணிக்கப்பட்ட மனம், புலன் கட்டுப்பாடு ஆகியவை அவசியம். நம்பிக்கை இல்லாமல் சந்தேகம் கொள்ளும் நபர்கள் இறை உணர்வை அடைவது கிடையாது. சந்தேகம் கொள்வோர் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி இன்பம் அடைவது கிடையாது. செயல்களுக்கான பலனை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் திவ்ய ஞானத்தினால் எல்லா சந்தேகங்களையும் நீக்க முடியும். அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவது கிடையாது. எனவே அறியாமையினால் இதயத்தில் எழுந்த சந்தேகங்களை ஞானம் எனும் ஆயுதத்தால் அழிக்க வேண்டும் என அர்ஜுனனுக்கு அறிவுறுத்திய ஸ்ரீ கிருஷ்ணர் யோக கவசம் பூண்டு எழுந்து போர் புரியும்படி கட்டளையிட்டார். இப்பொழுது கடைசியாக குறிப்பு கீழ்காணலாம். 4ஆம் அத்தியாயத்தின் 5 பகுதிகள். 3ஆம் அத்தியாயத்தின் உடனான தொடர்பு. காமத்தை உன்னத அறிவினால் வெற்றி கொள்ள வேண்டும். 3.43. 1. கிருஷ்ணரை பற்றிய திவ்ய ஞானம். 4.1. தெய்வீக ஞானம் பரம்பரை மூலமாக பெறப்பட வேண்டும். கீதை பெறுவதற்கான தகுதிகள். பக்தன், நண்பன். பெறப்பட்ட கிருஷ்ணர் தனது சுய வடிவில் தோன்றுகின்றார். கிருஷ்ணர் தோன்றுவதற்கான காரணங்கள்: பக்தர்களை காத்தல், துஷ்டர்களை அழித்தல், தர்மத்தை நிலை நிறுத்துதல். கிருஷ்ணரின் திவ்ய நிலையை அறிபவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. பற்றுதல், பயம், கோபம் ஆகியவற்றை விட்டொழிக்க வேண்டும்.
2. தெய்வீக ஞானத்தை நடைமுறைப்படுத்துதல். 4.11 சரண் அடைவதற்கு தகுந்த பலனை பெற முடியும். குணம் மற்றும் காமத்தால் பிரிக்கப்படும் சமூகம். கிருஷ்ணர் இவற்றிற்கு அப்பாற்பட்டவர். 3. காமத்தை ஞானத்தின் தளத்திலிருந்து புரிந்து கொள்ளுதல். 4.16 கர்மம் வேதங்களின் அடிப்படையிலான செயல்கள். விகர்மம் வேதங்களில் தடை செய்யப்பட்டுள்ள செயல்கள். அகர்மம் விளைவுகளை ஏற்படுத்தாத செயல்கள். பக்தி தொண்டு. 4. திவ்ய ஞானத்திற்கு வழிவகுக்கும் பாகங்கள். 4.25 பல்வேறு நபர்கள் பலதரப்பட்ட யாகங்களில் ஈடுபடுகின்றார்கள். கிருஷ்ணரை பற்றிய ஞானம் மற்ற எல்லா யாகங்களிலும் சிறந்தது. அது குறித்து அறிய ஆன்மீக குருவை அணுக வேண்டும். 5. திவ்ய ஞானத்தின் பெருமைகள். 4.36 துன்பக்கடலை எளிதில் கடக்கலாம். கர்மம் விளைவுகள் அனைத்தையும் சாம்பலாக்கப்படுகின்றன. சந்தேகம் கொள்வோர் ஒருபோதும் இன்பம் அடைவது கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.